உலகெங்கிலும் இருக்கும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2026 ஆங்கில புத்தாண்டு பிறக்கப் போகிறது. இன்னும் எண்ணி 54 நாள் தான் சார் இருக்குது. இந்த 54 நாளுக்குள்ளே நம்ம புத்தாண்டு வரப்போகிறது. சரி, பழையன கழிதலும் புதியன புகுதலும் 2025 ஒரு வகையாக முடிஞ்சு போச்சு. 2026 நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ராசி ரீதியாக பார்க்குறோம். வகையில் முக்கியமாக இந்த வருஷம் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. கடகத்தில் உச்சம் பெறுகிறார். தான் இந்த வருடத்தோட டாப் ஹைலைட். 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புத விஷயமாக குரு உச்சம் பெறுகிறார். அதனால் நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது. சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் நவம்பர்லேயே. அப்பா சாமி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிருப்பா. அப்போது சனியினுடைய கோர தாண்டவமெல்லாம் சரியாகி 2026 குரு பகவானோட உச்சம் நடந்து எல்லாருக்கும் பணமழை கொட்டப் போகிறது. யார் யாருக்கெல்லாம் இவ்வருடம் சிறப்பாக இருக்க போகுது, யார் யார் வாழ்க்கையெல்லாம் மாற்றங்கள் வரப்போகிறது, வெளிநாடு யார் போக போகிறீங்க, குழந்தை யாருக்கு பிறக்க போகுது, நிறைய நல்ல விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் என்னங்கிறது ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த 2026 எப்படி இருக்க போகிறது? மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இனிமே தான் உங்கள் வாழ்க்கையே நல்லா இருக்க போகுது. முக்கியமாக சொல்ல போனால் குரு பகவான் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்திற்கு வரும் பொழுது நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பார். வாழ்க்கையில் உங்களுக்கு 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். அதில் குரு பகவான் வரும் பொழுது ஒரே தூக்கத்துக்கு மேலே வைக்கிறார். 5ஆம் இடம் என்பது சந்திரனுடைய வீடு. அந்த வீட்டுக்கு குரு பகவான் போகிறது குரு சந்திர யோகம் என்று அறியப்படுகிறது. நண்பர்களே, இந்த குரு சந்திர யோகத்தினாலே கிடைக்கும் நல்ல விஷயங்கள் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். 5ஆம் இடம் என்பது யோகம். அந்த யோகத்தை குரு பகவான் பார்க்கிறார், யோகத்துக்கு போறார். அடுத்ததாக இந்த குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து 5லேருந்து 5ஆம் பார்வையாக 9ஆம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார். பாக்யஸ்தானம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை தான் பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம். அதிர்ஷ்டம். இந்த அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது பேரதிர்ஷ்டம் என்பது ஏற்படுகிறது. அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை குரு பகவான் பார்த்துட்டு 12ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார். 11ஆம் இடமாகப்பட்ட லாபத்தை பார்த்துறார், ராசியை பார்த்துறார். ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரியாகும். ராசியில இந்த சனி பகவான் இருக்கும் பொழுது, ராசியில சனி பகவான் இருக்கும் பொழுது ஜென்ம சனி, அவர் ஜென்ம சனி இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது சனியினுடைய தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுது. சனி உடம்புல உட்காந்து உயிரை வாங்கிட்டு இருந்தா வாழ்க்கையில என்னைக்குமே இந்த ஜென்ம சனிங்கிறது பார்க்க கூடாத ஒரு விஷயம். 7.5 சனியிலேயே முதல் 2.5 வருஷம் ஒரு மாதிரி இருந்தாலும் அடுத்த 2.5 வருஷம், அதுக்கு அடுத்த 2.5 வருஷம் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் நடுவில் இந்த மிடில் மாட்டின அந்த 2.5 வருஷம் தான் இந்த ஜென்ம சனிங்கிறது. ராசியில் உட்காந்துருப்பார். ராசியில் சனி பகவான் வர்றதும் ஒண்ணுதான், எங்கேயாவது போய் கிணத்துல குதிக்கிறது அந்த அளவு டென்ஷன் பண்ணுவார். எதை தொட்டாலும் வேற, எதை தொட்டாலும் ப்ராப்ளம். இப்போ குரு பார்த்து அதை காம்பன்சேட் பண்றாரு. சொல்ல போனா இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு சனிட்டு இருந்து ஃப்ரீ ஆஃப்டர் திஸ் ஜூன். மீனராசிக்காரர்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில டாப்பரா இருப்பீங்க. நீங்க தான் நம்பர் 1 இருப்பீங்க. மீனராசிக்காரர்கள் அதே மாதிரி இங்க எதை தொட்டாலும் அது மிகச்சிறப்பான வெற்றிகளை தரக்கூடியதாக அமையும். 5ஆம் இடத்து குரு பகவான் என்பது சாதாரண விஷயம் கிடையாது, மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் தருவார். முக்கியமாக குழந்தை பிராப்தி தருவார், புத்திர பிராப்தி, இறை நம்பிக்கை, இறை அருளை தருவார். நிறைய பேருக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்களை தருவார். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சொத்துக்களில் பெரிய ஏற்றங்கள் என்பது கிடைக்கிறது. அடுத்ததாக இந்த குரு பகவான் என்ன தராருன்னு பார்த்தீங்கன்னா 1-10 குடையவராக இருக்கிறார். அவரு போய் உச்சங்கும் போது நீங்க என்ன தொழில் இருக்கீங்களோ அந்த தொழில மிகப்பெரிய ஆளா இருப்பீங்க. நீங்கள் செய்கின்ற தொழில நீங்க தான் நம்பர் 1. நீங்க தான் நம்பர் 1 போஸ்டிங்கை நீங்கள் அடைவீங்க இந்த செய்கிற தொழிலில். இதுக்கு மேலே யாரும் கிடையாது. நீங்கள் தான் பரபிரம்மம், நீங்கள் தான் த டாப்பர், த நம்பர் 1. அதெல்லாம் நீங்கள் அடைவீங்க. மீனராசிக்காரர்கள் தொழிலில் ரொம்ப ஷைனாக போகிறீங்க, மகுடம் தரிக்க போகிறீங்க. நீங்கள் என்ன பணியில் இருக்கீங்களோ அந்த பணியில் நீங்கள் மகுடம் தரிக்க போகிறீங்க. அந்த பணியில் டாப்பர் ஆவீங்க. உலகமே வியந்து பார்க்கும் அளவு. முக்கியமாக ராசியில் இருக்கக்கூடிய சனி வந்து 10 பார்த்து 10ஓட தொடர்பை உண்டாக்கி உங்களை பிராண்ட் ஆக்க போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது. அடுத்த லெவல் கொண்டு போயிடுவார் இந்த சனி பகவான். அந்த சனி உங்களுக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்புடையதால் நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. பாயிண்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்து ராகு மட்டும்தான் சின்ன பிரச்சனைகளை தருவார். பழைய கேஸ் எல்லாம் எடுத்து வெளியே போடுவார். பழைய கேஸ் பத்தி பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பார். ஆக தேவையில்லாத பழைய விஷயத்தை நீங்க தொடாம இருந்தா போதும். எதர் யூ ஷூட் ஆர் செட்டில். நான் அடிக்கடி சொல்வேன், எதர் யூ ஷூட் ஆர் செட்டில். உங்களால முடிஞ்சதுன்னா அதை காம்பன்சேட் பண்ணிருங்க, அது இது பண்ணிருங்க, நான் சமாதானப்படுத்திடுங்க, அல்லது அந்த விஷயத்தை உடச்சு போட்டுருங்க, இல்லாம பண்ணிருங்க. இது ரெண்டத்தை மட்டும் நீங்க பண்ணுங்க. அப்போ மீனராசிக்காரர்களுக்கு செய்கின்ற தொழில் சிறக்க போகிறது. நிறைய தங்கம் வாங்க போறீங்க, கடன் எல்லாம் அடைச்சிருவீங்க. உங்கள் வாழ்க்கை அடுத்த படிநிலை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்தில் இருக்கிற 9ஆம் பார்க்கும்போது அப்பாவுக்கு உடல்நல சரியில்லைனா அதெல்லாம் சரியாயிடும். பேரதிர்ஷ்டமும் பெரும்புகழும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேருக்கு லாட்டரி அடிக்கிறது, திடீர் யோகங்கள் வர்றது, இதெல்லாம் மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ராசியில சனி பகவான் 5ஐ பார்ப்பதால் இந்த பக்கம் புத்திரகாரகன் குரு உச்சம், அந்த பக்கம் சனி வேற உங்களுக்கு என்ன பண்றார், ராசியில் அமர்ந்து 7 பார்க்கிறார்.
கொடுக்குறார். அப்போ இது எல்லாமா சேர்ந்து நிச்சயம் குழந்தை பிராப்திங்கிற ஒரு விஷயத்தை உண்டாக்கிறார். அப்போது குருச்சந்திர யோகம் மட்டும் கிடையாது, உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு சந்திரனுடைய வீட்டில் இருப்பது 5ஆம் இடம் என்பதால் பழைய சொத்துக்கள், அம்மா வழி சொத்துக்கள், சந்திரன்னா அம்மா வழி சொத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கின்ற அதிர்ஷ்டம் எல்லாம் ஏற்படும். ஒரு வரியில் சொன்னால் மீனராசிக்காரங்க லைஃபே மாறப்போகுது. மீனராசிக்காரங்களுக்கு உயிருக்கு ஆபத்தாக இருந்த விஷயங்கள் எல்லாம் சரியா போகுது. குருவே உடம்ப பார்க்குறாரு. மீனராசிக்காரர்கள் ஃபிட்னஸை நோக்கி போகிறாங்க. மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை நோக்கி போகிறாங்க. தொழிலில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் அடைய போகிறாங்க. மீனராசிக்காரர்களுக்கு ஜெயம். இந்த வருடத்தை பொறுத்த வகையிலே மிக அற்புதமான விஷயமாக நாம் கருத வேண்டியது என்றால் குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சி தான். இந்த குரு பகவானுடைய இந்த பெயர்ச்சியில் என்னென்ன நடக்க போகிறது? குரு கடகத்திற்கு பெயர்றார். ஜூன் 1ஆம் தேதி பெயர். ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் ஒரு பலனுங்க. ஜூனுக்கு அப்புறம் ஒரு பலன் வச்சுக்கோம். இந்த வருடத்துடைய எண்டில் 2026 டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கும், கேது சிம்மத்திலிருந்து அப்படியே கடகத்துக்கும் போகிறாங்க. கடகத்தில் குரு இருக்காருங்க. உச்சம் பெற்ற குருவோட கேது சொல்லும்போது கோடீஸ்வர யோகம்லாம் தொடங்க போகும். அப்போது உங்களை வந்தவுடனே கோடீஸ்வரர் ஆக்கணும்னா என்ன செய்யணும்? பணத்தை நிறைய உருவாக்கத்திற்கான வழிகளை ஃபஸ்ட்டே கொடுத்துடணும். நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருக்கோம், இதை அச்சீவ் பண்ணணும். அப்போ அச்சீவ் பண்ணால் என்ன ஆகணும்? இப்போலேருந்து நான் ரெடி ஆகணும். அப்போ தானே பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ அப்போது இந்த 2026 பொன்னான வருடமாக இருக்க போகிறது. உச்சம் பெற்ற குரு பகவான் 5, 7, 9 பார்க்கிறார். இந்த உலகத்தில் 8ஆம் இடம், காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நிறைய பேர் சொத்து வாங்க போகிறீங்க. நிறைய பேர் அதிர்ஷ்டத்தை பார்க்க, நிறைய பேர் 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 12ங்கிறது மூழ்வினை, இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது. இப்போது இந்த வருடத்தில் சாப நிவர்த்தியான வருடம் என்று சொல்லலாம். ஸோ என்னென்னலாம் பரிகாரங்கள் இந்த வருடம் பண்ணணும்? சனி பகவான் மட்டும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீனத்தில் இருக்கிறதுனால பெரும்பாலான ஆட்கள், எல்லா ராசிக்காரர்களுமே சனியை எப்பொழுதும் பிரீத்தி செய்து கொண்டே இருப்பது நல்லது. என்னது? குரு பகவானுடைய ஆலயங்களுக்கு செல்றது போலவே திருநள்ளாறும், நீங்கள் இதுக்கு குச்சனூர் செல்வது, இங்கெல்லாம் போய் சனி பகவானை வழிபடுங்க. மங்கள சனியாக வழிபடுங்க, பொங்கு சனியாக வழிபடுங்க. சனி பகவானுடைய கடாட்சம் கிடைச்சுட்டே இருக்கிற வரைக்குமே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாயிடும். ஏன்னா அவர் தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ இந்த 2026 என்னெல்லாம் பண்ணலாம்னா, பட ஆசிரியர்களுக்கெல்லாம், கதாசிரியர்கள் படம் எடுக்கணும், ரொம்ப அருமையான பீரியடுங்க. யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிங்க, இப்போ ஆரம்பிங்க, சூப்பராக சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி 2026 குறும்படம் எடுக்கிறேன் சார், ப்ரொடியூசர் கிடைக்கல, உங்களுக்கு கிடச்சிருவாங்க. அதே மாதிரி சொத்தை பார்க்கறதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம், உள்ள ஒரு இடம் இருக்குது சார், அங்கே போய் இடம் வாங்கலாமா? எங்கே வேணால் வாங்குங்க, நீங்கள் வாங்குகிற இடம்லாம் ஓகே ஆகும் போன்ற நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நடக்கப் போகிறது. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். நமது ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை மாபெரும் வெற்றியடைய வையுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா அருள் புரிந்து கொண்டிருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த 2026 என்னெல்லாம் பண்ணலாம்னா, பட ஆசிரியர்களுக்கெல்லாம், கதாசிரியர்கள் படம் எடுக்கணும், ரொம்ப அருமையான பீரியடுங்க. யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பிங்க, இப்போ ஆரம்பிங்க, சூப்பராக சக்ஸஸ் ஆவீங்க. அதே மாதிரி 2026 குறும்படம் எடுக்கிறேன் சார், ப்ரொடியூசர் கிடைக்கல, உங்களுக்கு கிடச்சிருவாங்க. அதே மாதிரி சொத்தை பார்க்கறதுனால லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம், உள்ள ஒரு இடம் இருக்குது சார், அங்கே போய் இடம் வாங்கலாமா? எங்கே வேணால் வாங்குங்க, நீங்கள் வாங்குகிற இடம்லாம் ஓகே ஆகும் போன்ற நிறைய விஷயங்கள் இந்த வருடம் நடக்கப் போகிறது. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். நமது ஆஸ்ட்ரோ டிவைன் சேனலை மாபெரும் வெற்றியடைய வையுங்கள். உலக புகழ்பெற்ற நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா அருள் புரிந்து கொண்டிருக்கும் புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.